கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காய் நாம் கர்த்தரை இந்த வேளையில் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆல்டர் வர்ஷிப் மூலியமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த IMTV கொண்டு கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பொழிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த ராத்திரி வேளையிலும் கூட இந்த மாதத்தை ஆரம்பித்து இந்த முதலாம் வெள்ளிக்கிழமை ராத்திரியிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த திறப்பில் நிற்கிற போது, நாம் கர்த்தரை ஆராதிக்கிற போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்துகிற போது, கர்த்தர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற இந்த நாளிலும் கூட நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். உன்னதமான கர்த்தரை இந்த வேளையில் நாம் நோக்கி பார்ப்போம். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் நம் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை துதிக்கும் போது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை உயர்த்துகிற போது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்துகிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வேளையிலும் கூட நாம் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். நாம் ஒருமனத்தின் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கு ஒருமனம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் இந்த வேளையில் ஒருமனதோடு அவர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய், நம்மை விடுதலை கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக நாம் கர்த்தரை இந்த வேளையில் ஸ்தோத்தரித்து கர்த்தரை நாம் வரவேற்போம். ஆவியானவர் இந்த வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து வரவேற்போம். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இருக்கிறதுல கரங்களை உயர்த்தி, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே. ஹல்லேலூயா. எங்கள் உள்ளங்களை நீர் தேற்றுவீராக, எங்களை ஆறுதல் படுத்துவீராக, ஓ எங்களை சமாதானப்படுத்துவீராக. எங்களை நீர் இந்த வேளையில் நமது காயங்களால் ஆற்றிடுமே. ஓ ஹல்லேலூயா. அபிஷேக தைலத்தினால்
அபிஷேக தைலத்தினார் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் இந்த வேளையில நிரப்ப ஆண்டவரே, உமது மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்ப. ஓ, இந்த இடம் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. உமது பிரசனம் எங்கள் மத்தியில நிறைவா இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உமது ஆளுகை நிறைவா இறங்கி வரட்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இந்த வேளையில் அசைவாட உம்மை நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தேற்றிட, நீர் எங்களை ஆற்றிட, எங்கள் காயங்களை மாற்றிட ஆண்டவரே, நாங்களும் இந்த வேளையில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்க, எங்கள் கவலைகளை போக்க ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு அப்பா உமது பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கனப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உமது கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் உள்ளங்களை தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆற்றுவதற்காய், ஆண்டவர் நீர் எங்களை ஆண்டவர் பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாற்பதற்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இதை வெள்ளையில ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையில காயத்தோடு இருந்திருக்கலாம், காயப்பட்ட இருதயத்தோடும் சமூகத்தில் வந்திருக்கலாம் ஆண்டவரே. பலவீனத்தோடும் சமூகத்தில் இந்த வேளையில் நாங்கள் நிற்கலாம். வெறுமையான பாத்திரங்களாம் சமூகத்தில் இந்த வேளையில் நாங்கள் நிற்கலாம் ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்கள் வெறுமையான பாத்திரங்களை இந்த வேளையில் நிரப்ப வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் காயங்களை கட்டுகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் காயங்களுக்கு அது பெரிய ஒரு மருந்தாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக, எங்கள் மத்தியில் நீர் இந்த வேளையில் கடந்து வந்ததற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி, உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலைகளை உயர்த்த நீர் வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனார்ப்பதற்காக துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீர் அகற்றுகிற தேவனார்ப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றியோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உம் சமூகத்தில் இந்த வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே துதிக்கு பார்த்தவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிற வேளையில்
எங்கள் சிறையிருப்பை தகர்க்க வல்லவர் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது பிரசனம் எங்கள் மத்தியில் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது பிரசனம் எங்களை மத்தியில் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்கள் ஸ்தலங்களில் நீர் எங்கள் நேராய் கடந்து வந்தா அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், எங்களை சுகப்படுத்த வல்லவர், எங்களை பலப்படுத்த வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஆல்டர் வர்ஷிப் மூலியமாய் ஆண்டவரே, சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க இந்த வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமது இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை, அநேகருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்ததற்காய் நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தருணத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த ஆல்டர் வர்ஷிப்பை கரத்தில் கொடுக்கிறோம். இந்த மகிமையின் பிரசனம் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நமக்காய் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர், நமக்காய் கல்வாரி சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தவர், நமக்காய் கல்வாரி சிலுவையில் தமது அன்பை வெளிப்படுத்தினவர், நமக்காய் கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினவர், நமக்காய் கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் அந்த கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை நாம் இந்த வேளையில் நோக்கி பார்த்து நம்முடைய இயேசுவை, அவர் நல்லவராக இருக்கிறார். விடுதலை தருகிற தேவன், குருடன் கண்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்ல, எல்லாரும் சேர்ந்து என்றென்றும் மாறாத இயேசுவை, ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாதவர். ஒன் மோர் டைம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ள. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆமென், துன்பத்தில் ஆறுதல் தருகிற தெய்வம் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு ஆமென். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவர் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அவர் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் பலன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உள்ளது என் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். என் இயேசு என்றென்றும் மாறாதவர், என் இயேசு என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நம் தேவன் என்றென்றும் மாறாதவர். இயேசு ஒருபோதும் மாறாத தேவன், ஒருபோதும் மாறாத தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் ஜீவன் உண்டு, அவர் நாமத்தில் அதிகாரம் உண்டு. இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். அவர் நாமத்தில் நாம் வந்து நிற்கிற போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர். இயேசு என்ற நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர். இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் நாமம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கும்போது, என் இயேசு எனக்காய் யாவையும் செய்வார், என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு, அவர் எனக்கு பலனை தர வல்லவர்,
அவர் எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். இயேசு என்ற நாமத்தினாலே எனக்கு விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமத்தினாலே எனக்கு சுகம் உண்டு. இயேசு என்ற நாமத்தினாலே எனக்கு வெற்றி உண்டு. இயேசு என்ற நாமத்தினாலே என் தலைகள் உயர்த்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கும்போது அவர் நாமம் நம்மத்திலே செயல்படும். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். இதுவரையில் நம்மை நடத்தின இயேசு, இதுவரையில் நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்திடுவார். இனிமேலும் நம்மை தாங்கிடுவார். இனிமேலும் நம்மை தப்பு வைப்பார். இனிமேலும் நம்மை சுமந்து கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம் கடந்து வந்த பாதைகள் கரடான பாதைகளாக இருக்கலாம், கடினமான பாதைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. குருடரின் கண்களுக்கு பார்வை கொடுக்கிறவர், செவிடுகளுக்கு செவிகளை கேட்கும்படியே கர்த்தர் கிருபை தருகிறவர். அநேக அற்புதங்கள் இயேசு செய்த போது நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல, இயேசு அற்புதங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு ஒருவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர், எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிற வேளையில் நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தர வல்லவர், சுகத்தை தர வல்லவர், வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். உங்களை ஜெயத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நாமத்தை விடாமல் நாம் பற்றி கொள்கிறோம். பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியில் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்து ஆராதித்தார்கள். கர்த்தர் சிறையிருப்பை தகர்த்து போட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசுவை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் சிறையிருப்பை தகர்க்க வல்லவர். நம் துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவன். நாம் துதிக்கிற போதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் தகர்க்க வல்லவராக இருக்கிறார். நம் அந்த சிறையிருப்பின் மத்தியிலே நாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு துதிக்கும் போது நம்முடைய துதியை கர்த்தர் கேட்டு நம் சிறையிருப்பை தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசிக்க முடியும்? நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவர் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அவர் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என் இயேசுவால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்து முடிக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் அறியாத காரியங்கள், நாம் எட்டாத காரியங்கள், நாம் நினைக்கலாம் இது எனக்கு எட்டாத உயரம் என்று சொல்லி, நாம் நினைக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமில்லாத காரியம் என்று சொல்லி, அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறது வேறு, கர்த்தர் நினைக்கிறது வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகள் வேறு, நம்மை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள் வேறு, கர்த்தர் நம்மீது வைக்கிற நினைவுகள் வேறு. ஆமென். பல வேளைகளில் நம்மை நாம் தாழ்த்தி கொள்கிறோம், தரம் தாழ்த்தி கொள்கிறோம். இதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்று சொல்லி பல வேளைகளில் நம்மை நாமே தரம் தாழ்த்தி கொள்கிறோம். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் நமக்குண்டு. அவர் தகுதிப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் கரத்தில் இருப்பதை வைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசேயை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? மோசே பதில் சொல்கிற ஒரு காரியம், ஒரு கோல், ஜஸ்ட் a stuff. அந்த வெறும் கோலை மோசே பார்த்தது, இது வெறும் கோல், இது ஒரு கோல், இது அற்பமான கோல், இது வெறும் ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோல், இது ஒரு அற்பமான கோல் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இது கோல், வெறும் கோல். ஆனால் கர்த்தருடைய பார்வை வேற இருந்தது. அந்த கோலிலே கர்த்தருடைய வல்லமை வந்தது. அந்த கோலை வைத்து கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் கரத்தில் என்ன இருக்கிறது, நம் கரத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய கரத்தில் அற்பமான காரியங்கள் இருக்கலாம்.
ஆனால் அந்த அற்பமான காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அது அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் நினைவு வேறு, கர்த்தருடைய நினைவு வேறு. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் வேலை எத்தனை பேர், இந்த ராத்திரி வேலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாம் செய்து முடிக்க வல்லவர். அவரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். என்னை பலப்படுத்த, என்னை சுகப்படுத்த, என்னை திடப்படுத்த, என்னை விடுவிக்க, என்னை உயர்த்த, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை போக்க, என் கடன் பாரங்களை போக்க, என்னுடைய பண கஷ்டங்களை போக்க, நான் சந்திக்கிற எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி போட என் தேவனால் மாத்திரமே கூடும். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனால் மாத்திரமே கூடும். என் இயேசுவால் மாத்திரமே கூடும். அதை விசுவாசித்து நம் உறுதியாக நிற்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த பாடலை பாடி இந்த வேளையில் நம் கர்த்தரை உயர்த்துவோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, கரங்களை தட்டி, மே உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால்
நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால். ஆமென், ஹல்லேலூயா. நோய்கள் இந்த வேளையில மறையட்டும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஆண்டவர் வியாதிகள் இப்போதே சுகம் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு உம் சமூகத்தில் காத்திருக்கிற உமது பிள்ளைகளின் வியாதியின் படுக்கையை இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே தொடுவீராக. உமது வல்லமை செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது வல்லமை கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் இயேசு என்ற நாமத்தினாலே நோய்கள் மறையட்டும். விடுதலை இப்போதே உண்டாகட்டும். சுகம் இப்போதே உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. வனாந்திர பாதையிலே என்னை நடத்தினீரே. வனாந்திர பாதையிலே என்னை நடத்தினீரே. வனாந்திர பாதையிலே என்னை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. ஆமென், ஹல்லேலூயா. என் தாகம் தீர்க்கிற கண்மலை பிளந்து ஜீவ தண்ணீரை கொடுத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. வனாந்திர பாதையில் வனாந்திர பாதையிலே என்னை நடத்தினீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். வனாந்திர பாதையில் என் கரம் பிடித்து நடத்தினீர். வனாந்திரமான சூழ்நிலை வந்தபோது என்னை கைவிடாமல் நடத்தினீரே. ஓ ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நீரூற்றாய் மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நாம் கண்கள் மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கிப்பார். எல்லாம் வாய்களை திறந்து இந்த வேளையில் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு நிமிடம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம் தடைகளை உடைக்கிற கர்த்தர், வல்லமையாக கிரியை செய்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த கர்த்தரை, இம்மட்டுமாய் பாதுகாத்த கர்த்தரை இந்த வேளையில் ஒரு நிமிஷம் நாம் ஸ்தோத்தரித்து மன நிறைவான நன்றிகளையும் துதிகளையும் பலிகளையும் இந்த வேளையில் நாம் செலுத்துவோம். ஒரு ராபா லகா ஷந்ததாரலாம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை இந்த வேலையில் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு இந்த வேலையில் நம்ம துதிக்கிறோம் அப்பா. எண்ணில்லாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்திரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணில்லாத நன்மைகள் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் உதவிகளை செய்தீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த பிரச்சனத்திற்குள்ளாக காத்திருக்கிற எங்களோட வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா நன்மையும் எங்களை ஜீவனோடு வைத்த இந்த கிருபையும் எண்ணி பார்த்து இந்த வேலையில் நன்றி நிறைந்த இதயத்தோடும் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நமக்கு துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறார், இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தார், இம்மட்டுமாய் நம்மை போஷித்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு இந்த வேலையில் நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் துதிகளை செலுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்பதே, அவரை உயர்த்துவதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் கர்த்தரை உயர்த்தும் போது நம் நன்றிகளை நாம் கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய நன்றிகளை எப்படி கர்த்தருக்கு வெளிப்படுத்த முடியும்னு சொன்னால், துதியின் மூலயமாய், ஆராதனையின் மூலயமாய், அவரை விசுவாசிக்கிறதன் மூலயமாய் கர்த்தருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்த முடியும். நம்முடைய விசுவாசத்தை நாம் செலுத்தும் போது நம் நன்றிகளை செலுத்துகிறோம். என்னென்று சொன்னால்,
கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவன். துதிகளின் நடுவாய் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். நம் துதிக்கும் போது நம் மத்தியில் வந்து கர்த்தர் களி கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் துதியிலும் நம் ஆராதனையிலும் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவரை சூழ்ந்து கேராபின்களும் சேராபின்களும் தூதர் கூட்டங்களும் அவரை சூழ்ந்து பாடி புகழ்ந்தாலும் நம்முடைய துதியிலும் நம்முடைய ஆராதனையிலும் நம்முடைய நன்றி பலிகளிலும் கர்த்தர் பிரியப்படுகிற தேவன். அதில் கர்த்தர் களி கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ள ஜீவியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்ததுனால, கர்த்தர் நம்மை நடத்துகிறதுனால, கர்த்தர் நமக்கு துணை செய்கிறதுனால நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாம் சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். துதி பலிகளும் நன்றி பலிகளும் செலுத்த உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது
அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ சங்கதரலம். ஓ ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் சிறந்தவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல நல்லவர் இல்லை என்பதை இந்த வேளையில் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ we worship you Lord. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. we exalt you, we praise you, we magnify your name on high Lord. hallelujah. ஓ நீர் ஒருவரே சிறந்தவர். ஓ ஆமென். hallelujah. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஓ நீர் ஆராதனைக்குரியவர். ஓ we worship you Lord. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஓம் நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை ஆராதிப்பது, துதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம் கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் மீண்டுமாய் கர்த்தரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் திருப்பும் நாட்கள், நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இந்த உலகத்தை தன்னுடைய பலனால், தன்னுடைய கனிகளால், தன்னுடைய அறுவடைகளால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் அவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அவர் வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிற போது, அவர் வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை அது நமக்குள்ளாய் வேறாய் ஆழமாய் செல்லும். யாக்கோபு அந்த நாளில் அந்த வனாந்திரத்தில் வந்தபோது, அந்த வனாந்திரத்தில் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற போது, அந்த பெத்தேல் என்ற இடத்துல அவன் வந்தபோது, அந்த வனாந்திரமான இருந்த சூழ்நிலை மத்தியிலே அவன் கைவிடப்பட்ட மனுஷனாய் எதிர்கால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு அந்த இடத்துல வந்து நிற்கிற போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் வார்த்தையினால் அவனை நிரப்புகிறார், வாக்குத்தத்தங்களால் நிரப்புகிறார். அந்த வார்த்தையின் மீதும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மீதும் யாக்கோபு விசுவாசத்தை வைத்தான், யாக்கோபு நம்பிக்கை வைத்தான். கர்த்தரனை கைவிடாமல் நடத்த வல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் வேறாய் சென்றது. யாக்கோபு வேர்பற்ற ஆரம்பித்தான். அந்த வேர் பற்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க
சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அவன் இலைகள் உதிர்ந்து போகாதபடிக்கு தன் காலத்தில் தன் கனியை காண்கிற ஒரு நாய். அது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நகர்த்தும் போது, வார்த்தை நம்ம இருதயத்தில் தியானமாக இருக்கிற போது அந்த வார்த்தை நம் இருதயத்தில் வேறு பற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தையை நம் விசுவாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நம் வேறானது நம் இருதயத்தில் நம் விசுவாசத்தில் ஆழமாய் அது செல்ல நம் ஓங்கி வளர்கிற ஒரு மரத்தை போல வளருவோம். நம்முடைய வாழ்க்கை ஓங்கி வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கை ஓங்கி வளர ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுகிறபடி யாக்கோபு வேர் பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வனாந்திரத்தில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனங்களில் நீங்கள் வாசிக்கிற போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையில் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் யாக்கோபாய் சென்றான். யாக்கோபாய் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டான். யாக்கோபு அந்த இடத்துல வேர்பற்ற ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் வேர்பற்ற ஆரம்பித்தது. அவன் திரும்ப பெத்தேலுக்கு வருகிற போது இஸ்ரவேலாய் வந்தான், கனிகளால் வந்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப்பட்டவனாய் அந்த பெத்தேலுக்கு திரும்ப வந்து நிற்கிற போது திரள் கூட்ட ஜனத்தோடு, ஆஸ்திகளோடு, அந்தஸ்துகளோடு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இந்த கனிகளால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக தியானமாக இருக்கும் என்று சொன்னால், தியானிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையின்படி என்னை நடத்த வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் நிற்க வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். நீங்கள் விசுவாசத்தோடு வேறொன்று நிற்கிற போது அந்த வேர் உங்களுக்குள்ளாய் பற்றி ஆழமாய் செல்ல நீங்கள் பூப்பீர்கள், நீங்கள் காய்ப்பீர்கள். இந்த கனிகளால் இந்த உலகத்தை நிரப்புகிற நாட்கள், பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிற நாட்கள், அந்த பலன்களை சுதந்திரிக்கிற நாட்கள், அறுவடையை காண்கிற நாட்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வரும். அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற வேலையில் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன். நம் முன்பாய் தேவைகள் 1000 இருக்கலாம், நம் முன்பாய் தேவைகள் அநேகம் இருக்கலாம். அந்த தேவைகளை காட்டிலும் மேலான தேவன் நமக்கு உண்டு. அந்த தேவைகளை காட்டிலும் மேலான கர்த்தர் நமக்கு உண்டு. நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசலாம், மனிதர்கள் செயல்படலாம், பல வார்த்தைகளால் நம்மை உள்ளத்தை உடைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்காய் வாதாடுகிற கர்த்தர், நமக்காய் வழக்காடுகிற கர்த்தர், நமக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் கலங்கின நேரங்களில் கை தூக்கி நம்ம எடுக்கிறவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்மோடு கூட இருக்கிறவர், உறவுகள் நம்மை மறந்தாலும் கர்த்தர் மறவாதவர், நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வேர்பற்றி கொள்ளுகிற போது, வார்த்தையை பற்றி கொள்ளுகிற போது, கர்த்தரை விசுவாசிக்கிற போது, நீங்கள் தான்பா என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி நாம் நிலைத்திருக்கிற போது கர்த்தர் நம்மை கனிகளால் நிரப்புகிற நாட்கள் வரும். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவர். கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை இந்த வேளையில் நோக்கி பார்த்து கர்த்தரை உயர்த்துவோம். கலங்கின நேரங்களில் என்னை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, இயேசுவே நீர் தாம்பா என்னோட நம்பிக்கைன்னு சொல்லி இந்த வேளையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா உபத்திரங்களையும், எல்லா நெருக்கங்களையும் மறந்து கர்த்தரை மாத்திரமே இந்த வேளையில் நோக்கி பார்த்து கர்த்தரை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்து கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்து உன்னதமான கர்த்தரை மாத்திரமே விசுவாசத்தோடு கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே,
உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமாண்டவரே, உண்மையன்றி துணை இல்லையப்பா, நீர் தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் உறவுகள் மறந்தாலும், எங்கள் சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மறந்தாலும், நீர் எங்களை மறவாத தெய்வம் ஆண்டவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இருக்கிறதிலே கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்த்து, நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, நீர் தான்பா என்னுடைய நம்பிக்கை. நான் சந்திக்கிற சூழ்நிலை மத்தியில், நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில், என் பலவீனத்தின் மத்தியில், என் சுகவீனத்தின் மத்தியில், என் தேவைகளின் மத்தியில், எனக்கு விரோதமாக இருக்கிற நாவுகளுக்கு மத்தியில், நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமாண்டவரே, நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை. என் கண்ணீரை துடைக்க நீ தான்ப்பா நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற நீர் தான் ஆண்டவரே நம்பிக்கை. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீர் தான் ஆண்டவரே நம்பிக்கை. என் குடும்பத்திற்கு நீர் தான் அப்பா நம்பிக்கை. என் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீர் தான் ஆண்டவரே நம்பிக்கை. நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்பா, முழுமையாக நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மை நம்பாமல் நான் யாரை நம்புவேன்?
இந்த வேளையில் நம்ம சொல்ல முடியுமா, அறிக்கையிட முடியுமா? உம்மை நம்பாமல் நான் யாரை நம்புவேன் ஆண்டவரே? உம்மை நம்பாமல் நான் யாரை நம்புவேன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உங்கப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். 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 உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அப்பா, உமது பாதத்தில் என் சூழ்நிலைகளை இறக்கி வைத்து விட்டேன் ஆண்டவர். உங்கள் கரத்தில் என் சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நிமிஷத்தில் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கேடகம், என்னுடைய அரண், என்னுடைய பாதுகாப்பு. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்தில் இந்த வேலையில் வருகிறோம் ஆண்டவர். இந்த வேலையிலும் கூட இந்த ஆல்டர் வர்ஷிப் மூலியமாக உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. IMTV சேனல் ஆண்டவரே அப்பா, இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலையிலும் கூட இந்த IMTV மூலியமாய், இந்த ஆல்டர் வர்ஷிப் மூலியமாய் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாமம் மகிழ்வொன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வாழ்க்கையில் எப்போது விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் ஆண்டவர். நீர் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவீராக. நீர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. நீர் ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. குறைவில் வருகிற போது பரிசுத்த ஆவியானவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாய் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையாய் நீ தாங்கி நடத்துங்கப்பா. உம்மை ஆராதித்தது ஒரு காலத்தில் வீண் போவதில்லை. உம்மை துதிப்பது ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை. உம்மை விசுவாசிப்பது ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை. ஆண்டவர் உம் சமூகத்தில் காத்திருப்பது ஒரு காலத்திலும் வீண் போவதில்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவர் நீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். சமாதானத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறாராக. ஆமேன், ஹல்லேலூயா.